இந்த கிளாஸ்ல அனிஷம் கைனிஷம் ஃப்ரூட் சீட் ஃப்ளோரல் டயக்ராம் இது எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். ஓகே, what about அனிஷம்? எசென்ஷியல் வேர்டோட ஃபர்ஸ்ட் வேர்ட் ஓவராலா ஃப்ளவர் பார்க்கும்போது தேர்ட் வேர்ட் ஆஃப் ஃப்ளவர் அதுதான் அனிஷமா இருக்கும். ஆஸ் உனக்கு தெரியும் இல்லையா, which act as the male reproductive part of the flower அப்படின்னா நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அனிஷம் மேல் reproductive பார்ட்டா இருக்கிறது அதை பத்தி பார்க்கலாம். நமக்கு அனிஷம் வேர்ட்ல அதோட யூனிட்ஸா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேமன்ஸ் இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இருக்குன்னா இது பென்டாமினஸ் ஃப்ளவர் இல்லையா, அதனால 5 நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இருக்கு. ஸ்டேமன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டிஸ்டிங்க்ட் அந்த வேர்டு தான் இங்கே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா டிஸ்டிங்க்ட்க்கும் ஃப்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அப்படின்னா ஒரு ஆங்கர் வேர்டில் இருக்கிற ஸ்டேமன் மற்ற வேர்டு அதாவது கேரிக்ஸோடையோ இல்லைன்னா கரலோடையோ இல்லை கைனிஷமோடையோ ஃபியூஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னா அப்போதான் நம்ம ஃப்ரீ அந்த டேர்ம் யூஸ் பண்ணணும். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா ஒரு ஸ்டேமன் இன்னொரு ஸ்டேமனோட ஃபியூஸ் ஆகாமல் இருக்கு, அது டிஸ்டிங்க்ட் மீன் பண்ணும். ஓகே, நம்ம ஆஸ்பர் புக் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே நமக்கு ஸ்டேமனோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸில் இருக்கு. ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகாமல் ஃப்ரீ நேச்சரில் இருக்கு. ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் அதுதான் இண்டிகேட் பண்ணும். ஆல்டர்னேட் பெட்டல்ஸ் அப்படின்னா ஒரு பெட்டல்ஸ் ஆந்தர் பெட்டல்ஸ் ஆந்தர் பெட்டல்ஸ் ஆந்தர் இப்படி ஒரு பெட்டல்ஸ்க்கு ஆல்டர்னேட் மேனரில் இந்த ஸ்டேமன்ஸ் லொக்கேட்டடாக இருக்கும், அரேஞ்சாக இருக்கும், ஆல்டர்னேட் பெட்டலஸ் மேனரில் இருக்கும். பேசிக் ஃபிக்ஸ்டுனா இது ஆந்தர் இல்லையா. ஓகே, உனக்கு ஸ்டேமனோட பார்ட் தெரியும் இல்லையா, ஸ்டேமன்னா ஆந்தர் ஃபிலமெண்ட் இருக்கும்ல. ஓகே, நமக்கு ஆந்தர் லோ அதோட பேஸில் ஃபிலமெண்டோட அட்டாச்சாக இருக்கிறது தான் பேசிக் ஃபிக்ஸ்டு. ஓகே, இதுலேயும் அதே போல் இருக்கா, பேசிக் ஃபிக்ஸ்டு மேனரில் அட்டாச்சாக இருக்கும். டைத்தீக்கஸ் அப்படின்னா இது ஒரு தீக்கா இது ஒரு தீக்கா, 2 தீக்கஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது டைத்தீக்கஸாக இருக்கும். இதுதான் ஃபிலமெண்ட் இல்லையா, ஃபிலமெண்ட் லாங்காக இருக்கிறதுனால லாங் ஃபிலமெண்ட். இன்ட்ரோஸ்ன்றது என்ன அப்படின்னா உனக்கு 4 வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, கேரிக்ஸ் கொரோலா அனிஷம் கைனிஷம். இப்படி தேர்ட் வேர்டில் இருக்கிற இந்த ஆந்தர் டுவர்ஸ் கரோலா டெகிஸ் ஆகுதா இல்லை டுவர்ஸ் கைனிஷம் டெகிஸ் ஆகுதா. நமக்கு சென்டரில் கைனிஷம் இருக்கு, அவுட்டரில் கரோலா இருக்கு இல்லையா. டுவர்ஸ் கைனிஷம் டெகிஸ் ஆகுதுன்னா இன்ட்ரோஸ் டெகிஷன்ஸ், டுவர்ஸ் கரோலா டெகிஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரோஸ் டெகிஷன்ஸ். நமக்கு ஆந்தர் வந்து ஸ்டிக்மா மேலே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா, அப்போ இன்ட்ரோஸ் மேலே தானே டெகிஸ் ஆகணும். ஓகே, செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா இன்ட்ரோஸ் மேனரில் டெகிஸ் ஆகணும். இதில் இருக்கிறது இன்ட்ரோஸ் மேனரில் டெகிஸ் ஆகுது. இதுவும் இப்படி டிரான்ஸ்வர்ஸாக டெகிஸ் ஆகுதா இல்லை லாஞ்சிடியூடினல் டெகிஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூடினல் மேனரில் டெகிஸ் ஆகுது, டுவர்ஸ் சென்டர் டெகிஸ் ஆகுது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நமக்கு 5 நம்பர் ஆஃப் ஆந்தர்ஸ் இருக்கும், ஸ்டேமன்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேமன்ஸில் ஆந்தர் டைத்தீக்கஸ் மேனரில் இருக்குது, ஃபிலமெண்ட் லாங்காக இருக்குது, ஃபிலமெண்டோட ஆந்தர் அதோட பேஸில் ஃபிக்ஸ்டாக இருக்குது, பேசிக் ஃபிக்ஸ்டாக இருக்குது. லாங்கிடியூடினல் மேனரில் இன்ட்ரோஸ் டுவர்ஸ் இன்ட்ரோஸ் சென்டரை பேஸ் பண்ணி டெகிஸ் ஆகி போரின் கிரெயின்ஸை லிபரேட் பண்ணும். இதுதான் அனிஷம் வேர்ட். நெக்ஸ்ட் கைனிஷம். கைனிஷமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் இருக்கும். அதனால அது பைகார்பலரி. அந்த 2 கார்பல்ஸும் ஃபியூஸ்டாக இருக்கிறதால சின்கார்பஸ். உனக்கு சுப்பீரியர் ஓவரி தெரியும் இல்லையா, இதில் ஓவரி மேலே இருக்கு, ஓவரி ஸ்டைல் ஸ்டிக்மா தானே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓவரி மேலே இருக்கு, ஓவரியோட பேஸ்ல இருந்து தான் நமக்கு கைனிஷம், ஓவரியோட பேஸ்ல இருந்து தான் நமக்கு கரோலா அண்ட் கேரிக்ஸ் ரெண்டுமே இருக்கா. அப்போ ஓவரி சுப்பீரியர் பொசிஷன். ஃபிளார்னு பார்க்கும்போது ஓவருக்கு கீழே இருக்கிறதுனால ஹைப்போகைனஸ் ஃபிளார், கைனிஷத்துக்கு பினீத்ல இருக்கிறதுனால ஹைப்போகைனஸ் ஃபிளார் அப்படி டேர்ம் பண்ணும். இதே கைனிஷம் வேர்ட் பற்றி படிக்கும்போது ஓவரி என்ன பொசிஷன் இருக்கு மேலே இருக்கிறதுனால சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு what about lacteals? பேசிக்கலி பைலாக்குலர் அப்படி கொடுத்துருக்காங்களா. நமக்கு பைகார்பலரி 2 கார்பல்ஸ் ஃபியூஸ் ஆகும்போது 2 லாக்டியஸ் டெவலப் ஆகும் இல்லையா. இதில் பாரு, இது ஒரு லாக்டியூல். நான் நைஃப் வச்சிருக்கல, நைஃப்க்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு லாக்டியூல், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு லாக்டியூல். 2 லாக்டியூல்ஸ் பைலாக்குலர் கண்டிஷன்ல இருக்கு. இது கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது இங்கேயும் பைலாக்குலர் கண்டிஷன் இருக்கு. ஆனால் நடுவில் என்ன இருக்கு, ஒரு ஃபால்ஸ் செப்டர் டெவலப் ஆயிருக்கா. அப்போ இந்த ஃபால்ஸ் செப்டர் டெவலப் ஆகிறதுனால பைலாக்குலர் 2 லாக்டியூல்ஸாக இருக்குது, இட் பிகேம் டெட்ராலாக்குலர். ஒரு மெச்சூர்ட் ஃப்ரூட்ஸில் இது நல்லா தெரியும். பைலாக்குலர் கண்டிஷன் இருக்கிறது. இது ஒரு லாக்டியூல் இது ஒரு லாக்டியூல், சென்டரில் ஒரு ஃபால்ஸ் செப்டர் டெவலப் ஆகிறதுனால
bilocular ovary it became tetralocular condition. இன்னும் மெச்சூர் ஆகி டெகிஸ் ஆகிற டெகிஸ் ஆன ஃப்ரூட்ல பாத்தீங்கன்னா 4 லாக்கியூல்ஸ் இருக்கிற மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும், 4 லாக்கியூல்ஸ் இருக்கும். பைலாக்குலர் கண்டிஷன் இருக்குது. ஃபால்ஸ் செப்டா டெவலப் ஆகிறதுனால டெட்ராலாக்குலரா ஃபார்ம் ஆகும். கார்பல்ஸ் வந்து மதர் ஆக்சிஸ்க்கு சென்டரில் லொக்கேட் ஆகாம ஸ்லாண்டிங்காக லொக்கேட்டடாக இருக்கும். இப்போ ஒரு பெடிசலில் இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் தலாமஸ் அட்டாச்சாக இருக்கிறது தான் மதர் ஆக்சிஸ். அந்த மதர் ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் அட்டாச்சாக இருக்கும். ஆனால் இந்த கார்பல்ஸ் மட்டும் மதர் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஸ்லாண்டிங்காக லொக்கேட்டடாக இருக்கும். அதுதான் ஆப்ளிகலி பிளேஸ்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஓவியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வர்லன் ஆக்சியல் பிரசன்டேஷன். இதுல ஒயிட் கலர் ஒரு டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதுதான் பிளசண்டா டிஷ்யூ. உடம்புல பிளசண்டா மதருடைய உம்புக்குள்ள பேபி அட்டாச் பண்ற ஒரு டிஷ்யூ தான் பிளசண்டா டிஷ்யூ இல்லையா. ஓகே, அதே போலதான் பிளான்ஸ்லயும் ஓவரியில ஓவியல்ஸ் அட்டாச் பண்றதுக்கு யூஸ் ஆகிற டிஷ்யூ தான் பிளசண்டா டிஷ்யூவா இருக்கும். இங்க பிளசண்டா ஸ்வர்லன் மேனர்ல இருக்கும். ஸ்வர்லன் பிளசண்டால ஆக்சியல் மேனர்ல இது உங்களுக்கு தெரியுதா, சென்டர்ல பிளசண்டா டிஷ்யூ இருக்கு. அந்த பிளசண்டா டிஷ்யூல ஓவியல்ஸ் எல்லாமே ஆக்சியல் மேனர்ல பிளசண்டா டிஷ்யூ. இது பிளசண்டா நல்ல பல்ஜியா ஸ்வர்லனா இருக்கு. ஸ்வர்லன் ஆக்சியல் ஸ்வர்லன் பிளசண்டா டிஷ்யூல ஓவியல்ஸ் அட்டாச்சா இருக்கு. அதுதான் இங்க சொல்லிருப்பாங்க, ஓவியல்ஸ் ஆர் அட்டாச்டு இன் ஆக்சியல் பிளசன்டேஷன் ஆன் ஸ்வர்லன் பிளசண்டா. ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் ஸ்டைல். இது ஓவரி. இது நான் உங்களுக்கு காமிச்சது மெச்சோர்டு ஓவரி, ஏன்னா ஓவரி தான் ஃபுட்டாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. எப்படி ஸ்டைல் சிம்பிளாக இருக்கு, சாஃப்ட் மேனர்ல இருக்கு, பிரான்ச்சஸ் இல்லாமல் இருக்கிறது தான் சிம்பிள் மீன் பண்ணியிருப்பாங்க. ஃபிலிஃபார்ம் அப்படின்னா சாஃப்ட் மேனர்ல இருக்கும். இதில் லோப்ஸ் வந்து 2 நம்பர் ஆஃப் லோப்ஸ் இருக்கும். இது ஒரு லோப், இது ஒரு லோப். இதுதான் கைனிஷம் ஒர்க். நெக்ஸ்ட் ஃப்ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பைனஸ் அண்ட் கேப்சியூல். இது மேலே உனக்கு ஸ்பைன்ஸ் தெரியுதா. ஈவன் யங் ஸ்டேஜில் கூட ஒரு ஆரி லைக் அவுட் க்ரோத் இருக்கு இல்லையா, இதுதான் லேட்டர் ஆன் இந்த ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகும். ஃப்ரூட் ஸ்பைனஸ் அண்ட் கேப்சியூல். கேப்சியூல் அப்படின்னாவே டெகிஸ் ஆகக்கூடிய ஃப்ரூட் அதை மீன் பண்ணும். ஸ்பைனஸ் அண்ட் கேப்சியூல் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா 4 எபிக்கல் வால்ஸ் மூலமா. இது உனக்கு தெரியுதா, இங்க ஒரு லைன்ஸ் தெரியுதுல, இது ஒரு வால், இங்க ஒரு லைன் இருக்கு, இது ஒரு வால். ஃபால்ஸ் செட்டா இங்கே டெவலப் ஆகிருக்கும். இது ஒரு வால், இங்கே ஒரு வால். இந்த 4 எபிக்கல் வால்ஸ் மூலமா இந்த ஃப்ரூட் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா டெகிஸ் ஆகி உள்ள இருக்கிற சீட்ஸை லிபரேட் பண்ணும். இது நீ பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரை ஆகிற ஃப்ரூட்ஸை இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற சீட்ஸை லிபரேட் பண்ணும். இது டெண்டர் கண்டிஷனில் இருக்கிறதுனால நான் உனக்கு நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே மெச்சூர் ஆகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதில் நேச்சுரலாகவே இந்த 4 எபிக்கல் வால்ஸ் மூலமாக தான் டெகிஸ் ஆகி உள்ள இருக்கிற சீட்ஸை லிபரேட் பண்ணும். ஸ்பைனஸ் அண்ட் கேப்சியூல் என்னது ஸ்பைன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற டெகிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் ஸ்பைனஸ் அண்ட் கேப்சியூல். எப்படி டெகிஸ் ஆகும் அப்படின்னா இந்த 4 எபிக்கல் வால்ஸ் மூலமாக டெகிஸ் ஆகி உள்ள இருக்கிற சீட்ஸை லிபரேட் பண்ணும். கேன் ஆஸ் வெல் அஸ் வித் பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேலிக்ஸ், கொரோலா, ஆம்பிஷம் as well as டைனிஷம் இருக்கிற ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா எல்லாமே விதர் ஆகிடும். ஓவரி மட்டும்தான் ஃபர்தராக ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். வேறு சொலானேசி மெம்பர்ஸ் கேலிக்ஸ் ஃப்ரூட்டாக டெவலப் ஆனதுக்கப்புறம் கூட பெர்மனெண்ட்டாக இருக்கு இல்லையா, இதுதான் பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸாக இருக்கும். இதில் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீட் எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸாக இருக்கும். கேஸ் உனக்கு எண்டோஸ்பர்மஸ் அப்படின்னா எண்டோஸ்பர்ம் என்னது என்ன அப்படின்னா ஒரு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்க்கு தேவையான நியூட்ரியன்ட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஷ்யூ தான் எண்டோஸ்பர்ம் டிஷ்யூ. இந்த சீட்குள்ள எண்டோஸ்பர்ம் மேபி ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆப்சென்ட்டாகவும் இருக்கலாம். இந்த சீடில் எந்த சீட்லலாம் எண்டோஸ்பர்ம் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அந்த சீடை எண்டோஸ்பர்மஸ் சீட் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. எண்டோஸ்பர்ம் இல்லை அப்படின்னா நான் எண்டோஸ்பர்மஸ் ஆர் எக்ஸால்புமினஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த டாட்ரோமெட்டல் சீட்ஸ்குள்ள எண்டோஸ்பர்ம் டிஷ்யூ ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இந்த சீட் எண்டோஸ்பர்மஸ் சீடாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஒரு ஃப்ளாரை வச்சு ஃப்ளோரல் ஃபார்முலாவை டிஸ்கிரைப் பண்ண முடியும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஃப்ளாரோட கேரக்டர்ஸ் படிச்சோம் இல்லையா, இதுல ஃப்ளாரோட பேஸ்ல இருக்கிற ப்ரொஜெக்ஷன் பேர் என்ன சொல்லியிருந்தேன், பிராக்ட் சொல்லியிருந்தா. இங்க பிராக்ட் ஆப்சென்டா இருக்கிறதுனால ஃப்ளோரல் ஃபார்முலா பிராக்ட் ஆப்சென்டா இருக்கிறதுனால இது இ பிராக்டேட், பிராக்ட் பிரசன்டா இருக்கிறதுனால பிராக்டியேட், பிஆர்
பெடிசல் மேல இருக்கிற ப்ரொஜெக்ஷன் பிராக்டியோலா இருக்கும். பிராக்டியோல்ஸ் ஆப்சென்ட்டா இருக்கிறதுனால இ பிராக்டியோலேட் EBRL. பிராக்ட் பிஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, பிராக்டியோலர் BRL ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. பிராக்ட்ன்றது பெடிசலோட பேஸ்ல இருக்கிற ப்ரொஜெக்ஷன். பெடிசலோட பேஸ்ல எந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் எப்போ இருக்கும் அப்படின்னா யங் ஸ்டேஜ்ல டெண்டர் ஸ்டேஜ்ல இருக்கும். அதனால இது பிராக்டியேட். இது நம்ம அப்ரிவேட் பண்ணதுனால டாட் வச்சு கம்மா போடுறோம். அதே போல பிராக்டியோல்ஸ் ஆப்சென்ட்டா இருக்கு, பெடிசல் மேல எந்த ப்ரொஜெக்ஷனும் இல்லை, பிராக்டியோல்ஸ் ஆப்சென்ட்டா இருக்கிறதுனால இ பிராக்டியோலேட். அண்ட் இந்த ஃபிளார் ரெகுலரா இருக்க ஆக்டினோமார்பிக் சிமெட்ரின்னு படிச்சோம் இல்லையா, ஆக்டினோமார்பிக் சிமெட்ரியை பிளஸ் போட்டு சர்க்கிள் பண்ணுவோம். ரெகுலரா இருக்கிறதுனாவே ஆக்டினோமார்பிக். ரெகுலர்ன்றது ஒரு வேர்ல்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஈக்குவல் ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கிறது தான் ஆக்டினோமார்பிக். இதுல ஆன்டிஷம் அண்ட் கைனிஷம் ரெண்டுமே இருக்கிறதுனால பைசெக்சுவல் ஃபிளார். நெக்ஸ்ட் கேலிக்ஸ் வேர்ல். கேலிக்ஸ் வேர்ல்ல 5 மெம்பர்ஸ் இருக்கு, அதனால 5 செப்பல்ஸும் ஃபியூஸ்டா இருக்கு, சிம் பெட்டாலஸ் செப்பாலஸா இருக்கு, அதனால நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ட் கரோலா. கரோலால 5 பெட்டல்ஸ் இருக்கு, 5 பெட்டல்ஸும் ஃபியூஸ்டா இருக்கிறதுனால சிம் பெட்டாலஸா இருக்கிறதுனால பிராக்கெட். அடுத்த வேர்ட் ஆண்டிஷம். ஆண்டிஷம்ல 5 ஸ்டேமன்ஸ் இருக்கு, 5 ஸ்டேமன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் another, அதனால நான் இதுக்கு பிராக்கெட் போடல. அட் தி சேம் டைம் ஆண்டிஷம்ல இங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும். என்ன கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா நமக்கு ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே எங்கிருந்து அரைஸ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலாமஸ்ல இருந்து அரைஸ் ஆகணும். தலாமஸ்ன்றது என்ன பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல ஃப்ளோரல் பார்ட்ஸ் அட்டாச்சா இருக்கோ அதுதான் தலாமஸ் ஆர் டோரஸ் ஆர் ரிசெப்டக்கல் இப்படி சொல்றாங்க. ஆனா இதுல பாருங்க, நமக்கு தலாமஸ்ல இருந்து கேலிக்ஸ் டெவலப் ஆயிருக்கு, கரோலா டெவலப் ஆயிருக்கு. ஆனா ஆண்டிஷம் எங்க இருக்கு அப்படின்னா பெட்டல்ஸோட அட்டாச்சா இருக்கா, பெட்டல்ஸோட மிடில்லயோ இல்ல பேஸ்லயோ அட்டாச்சா இருக்கிறது தான் எபிபெட்டலஸ். எபினா அட்டாச்மெண்ட், பெட்டலஸ்னா பெட்டல்ஸ். பெட்டல்ஸோட அட்டாச்சா இருக்கிற கண்டிஷனை எபிபெட்டலஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. சொலானேஸோட ஸ்பெஷல் கேரக்டர். ஆண்டிஷம்ல என்ன பாத்தீங்கன்னா எபிபெட்டலஸ் கண்டிஷன் இருக்குது. கைனிஷம்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா கார்பஸ் மதர் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயிட்டா இல்லாம ஸ்லாண்டிங்கா லொகேட்டடா இருக்குது. இது ரெண்டும் இதோட ஸ்பெஷல் கேரக்டர். பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ், எபிபெட்டலஸ் கண்டிஷன் அண்ட் ஆப்ளிகலி பிளேஸ்டு கார்பஸ், இது மூணு இதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருக்கும். இப்போ நம்ம ஆண்டிஷம்ல 5 நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இருக்கு, ஃப்ரீ ஃப்ரம் ஒன் another, ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகாம இருக்கு. அட் தி சேம் டைம் கரோலாவோட ஃபியூஸ்டா இருக்கா, பெட்டல்ஸோட ஃபியூஸ்டா இருக்கு. பெட்டல்ஸோட மிடில்லயோ இல்ல பேஸ்லயோ ஃபியூஸ்டா இருக்கிறதால எபிபெட்டலஸ், கரோலாவோட ஃபியூஸ்டா இருக்கிறதால சிக்கும் ஏக்கும் மேல ஒரு ஆர்க் போட்டு நம்ம இந்த எபிபெட்டலஸ் கண்டிஷனை ரெப்ரசென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் கைனிஷம். நம்ம ஃபிளார்னா ஹைப்போகைனஸ் ஃபிளார், கைனிஷம்னா சுப்பீரியர் ஓவரி அப்படி சொல்றோம் இல்லையா. இந்த சுப்பீரியர் ஓவரி கைனிஷம் தான் மேல இருக்குன்றத ஒரு லைன் போட்டு சுப்பீரியர் கண்டிஷன் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுவோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்பஸ் இருக்கும், பைகார்பலரி இல்லையா, அதனால 2 நம்பர் ஆஃப் கார்பஸ். சின்கார்பஸ் அப்படின்னா ஃபியூஸ்டு கார்பஸ், அதனால பிராக்கெட் போட்டுக்கணும். எஸ் பிராக்கெட். பிராக் பிரசன்டா இருக்கு, இ பிராக்டியோலேட், பிராக்டியோல்ஸ் ஆப்சென்ட்டா இருக்கு, ரெகுலர், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், calyx, sepals 5, sim sepalus, corolla, petals 5, sim petalus, anthidium, stamens 5, epipetalus, gynoecium, superior ovary, bicarpellary, syncopas. இதுதான் floral formula. இந்த floral formulaவை வச்சு நம்ம floral diagram draw பண்ணலாம். floral diagram இது ரொம்ப important one. floral diagram மட்டும் கூட உங்களுக்கு 5 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. எப்படி வரையணும் அப்படின்னா, நம்ம அவுட் சைட்ல இருந்து இன்சைட்க்கு டிரா பண்ணணும். ஒரு நமக்கு 4 வேல்ஸ் இருக்கா, கம்ப்ளீட் ஃபிளார் 4 வேல்ஸ் இருக்கனால approximately 4 ரவுண்ட்ஸ் டிரா பண்ணிக்கோ. நம்ம சென்டர்ல கைனிஷம் வரையும்போது வரைஞ்சிக்கலாம். இத சென்டர்ல ஒரு லைன் மூலமா, ஒரு இன்விசிபிள் லைன் மூலமா டிவைட் பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா நம்ம ஆக்டினோமார்பிக் இல்லையா, 2 ஈக்குவல் ஆர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம்ல, அதுக்காக ஒரு இன்விசிபிள் லைன் மூலமா 2 ஈக்குவல் ஆர்ஸை டிவைட் பண்ணிக்கோ. நம்ம கேலிக்ஸ் படிக்கும்போது ஆர்ட் செப்பல் போஸ்டீரியர் பொசிஷன் படிச்சோம் இல்லையா, அப்போ இங்க ஆர்ட் செப்பல் வர மாதிரி டிவைட் பண்ணிக்கோ. இது ரெண்டுத்தையும் ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கோ. டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா எங்கெல்லாம் நீ டிவிஷன் போட்டுட்டோ அந்த இடத்துல எரேஸ் பண்ணிட்டு வேல்வேட் ஈஸ்டிவேஷன் போட்டுக்கோ. வேல்வேட் ஈஸ்டிவேஷன் ஜஸ்ட் மீட் வித் ஈச் அதர் ஆர் டச் வித்
each other அப்படி சொன்னலையா இங்க வேல்வேட் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுக்கோ. அடுத்து கேலிக்ஸ் வேற டிரா பண்ணு. ஆக்டினோமார்பிக் அப்படின்னா ஈக்குவலா டிரா பண்ணணும். இப்போ கேலிக்ஸோட சென்டர் பார்ட்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல பெட்டல்ஸோட எட்ஜஸ் வர மாதிரி டிரா பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட்ல வரணும். ஓகே நம்ம இந்த லைனை லைட்டா எரேஸ் பண்ணிக்கோ. எரேஸ் பண்ணிட்டு நமக்கு கேலிக்ஸ் படிக்கும்போது வேல்வேட் மேனர்ல இருக்கும் படிச்சோம், அதனால டச் பண்ணி இருக்க மாதிரி டிரா பண்றோம். கரோலா படிக்கும்போது ட்விஸ்டட் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு ஏஜ் ஓவர்லாப்டா இருக்கும், இன்னொரு ஏஜ் ஓவர்லாப்பிங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்படி டிரா பண்ணிக்கோ. இது டபுள் பண்ணு. இப்போ செப்பல்ஸோட சென்டருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல ரெண்டு பெட்டல்ஸோட எட்ஜஸ் வந்திருக்கா எல்லாத்துலயும். நம்ம பெட்டல்ஸ் வந்து ஃபியூஸ்டா இருக்கா, அதனால இந்த ரெண்டு பெட்டல்ஸோட எட்ஜஸையும் ஃபியூஸ் பண்ணிடலாம். இப்படி ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா அது சிம் பெட்டல்ஸை இண்டிகேட் பண்ணும். கேலிக்ஸ் டிரா பண்ணியாச்சு, கரோலா டிரா பண்ணியாச்சு. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல வர மாதிரி டிரா பண்ணிக்கோ. இது சென்டர் ஆப்போசிட்ல ரெண்டு பெட்டல்ஸோட எட்ஜஸ் வர மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லைன் நமக்கு இதுதான் மதர் ஆக்சிஸா இருக்கும். மதர் ஆக்சிஸை இப்படி பிளஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம், சிமெட்ரியை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆர்எஸ் டாட் மூலமாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே நம்ம சிமெட்ரி வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், பிளஸ் போட்டு சர்க்கிள் பண்ணிக்கலாம், ரேடியஸ் சிமெட்ரி. இப்போ இது வழியா ஒரு லைன் டிரா பண்ணு. டிரா பண்ணும்போது நமக்கு 2.5 செப்பல்ஸ் இந்த பக்கம், 2.5 பெட்டல்ஸ் இந்த ரெண்டு பக்கமும் வர மாதிரி டிவைட் ஆகணும். டிவைட் ஆனதுக்கு அப்புறமா இதுதான் இந்த லைன் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா கார்பஸ் வந்து மதர் ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா இல்லாம ஸ்லாண்டிங்கா இருக்கிறத ரெப்ரசென்ட் பண்றது தான் இந்த லைன். இப்போ கைனிஷன் டிரா பண்ணிக்கோ. நமக்கு ஸ்வர்ல் அண்ட் ஆக்சியல் பிளசண்டால இருக்கும் அப்படின்னு படிச்சோம் இல்லையா, ஓவியல்ஸ் அட்டாச்சா இருக்கணும். அப்போ இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிளசண்டா டிஷ்யூ தான் இருக்கும். இதுக்குள்ள ஓவியல்ஸ் டிரா பண்ணிக்கலாம். கைனிஷம் ஒர்க், கேலிக்ஸ், கொரோலா, ஆன்டிஷம். ஆன்டிஷம் வந்து ஆல்டர்னேட் பெட்டல்ஸ், ஒரு பெட்டல் ஆந்தர், பெட்டல் ஆந்தர், பெட்டல் ஆந்தர், இப்படி ஆல்டர்னேட் பெட்டல்ஸ் மேனர்ல இருக்கும். நம்ம இங்க டிரா பண்றேன். நமக்கு பெட்டல் இப்படி ஃபியூஸ்ல இருந்தாலும் கரெக்டா இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல ஸ்டேமன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்ல கரெக்டா இந்த ஸ்டேமன் ஆஃப் இந்த பக்கமும் வர மாதிரி டிரா பண்ணிக்கோ.
ஓகே இப்போ கீழே பிராக் வரைஞ்சிக்கலாம். ஓகே நமக்கு ஃப்ளோரல் ஃபார்முலால பாரு பிராக் பிரசன்டா இருக்கு, பிராக்கியோல்ஸ் ஆப்சென்ட்டா இருக்கு. ஆக்டினோமார்பிக் நமக்கு ஒரு இந்த லைன்ல டிவைட் பண்ணணும். இந்த பக்கம் 2.5 ஸ்டேமன்ஸ், பெட்டல்ஸும் 2 இங்க ஆஃப். இப்படி எந்த பக்கம் நம்ம லைன் எனி பிளேன் ஆஃப் டிவிஷன் 2 ஈக்குவல் ஆர்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா, அதான் ஆக்டினோமார்பிக் ஆர் ரேடியல் சிமெட்ரி. கிங் நமக்கு ஆக்டினோமார்பிக் சிமெட்ரி ஆண்டிஷம் கண்டிஷம் ரெண்டுமே இருக்கிறதால பைசெக்சுவல். கேலிக்ஸ் வரல 5 நம்பர் ஆஃப் செப்பால்ஸ் இருக்கு, எல்லாமே ஃபியூஸ்டா இருக்கிறது. சின் செப்பாலஸா இருக்கு. கரோலா வரல 5 பெட்டல்ஸ் இருக்கு, சிம் பெட்டாலஸ் ஃபியூஸ்டு பெட்டல்ஸா இருக்கு. ஆண்டிஷம் வரல 5 ஸ்டேமன்ஸ் இருக்கு, ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதரா இருக்கு, பிராக்கெட் போர்டுல. அண்ட் பெட்டல்ஸோட அட்டாச்டா இருக்கு, கரோலாவோட அட்டாச்டா இருக்கிறதால எபிபெட்டலஸ். கைனிஷம் சுப்பீரியர் ஓவரி 2 நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் இருக்கு. பேசிக்கலி 2 கார்பல்ஸ் தான். ஃபால்ஸ் செப்டா டெவலப் ஆகிறதுனால டெட்ராலாக்குலர் மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும். ஆக்சல் பிரசன்டேஷன்ல ஓவியஸ் அட்டாச்சா இருக்கும். ஸ்வர்லன் ஆக்சல் பிளசண்டா டிஷ்யூல ஓவியஸ் ஆக்சல் பிரசன்டேஷன் மேனர்ல அரேஞ்சா இருக்கும். இதுதான் டட்ராமெட்டலோட ஃப்ளோரல் டயக்ராம். எங்கெல்லாம் ஃப்ளோரல் டயக்ராம் எழுதுறோம் அது கீழே ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதணும். பிராக்டி